ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கம் அதிலேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன இதில் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனைகள், சித்தா பிரிவு, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவற்றில் இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/8/2025 அங்கே அனுப்பி வச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் 5 o'clock அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படி அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் அதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவிலியர், அதாவது நர்சஸை ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 38 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 38 போஸ்டிங்கை ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 18,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் அப்படின்னா ஒரு வேக்கன்ட் ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பேச்சுலர்ஸ் இன் ஆடியோலஜி அண்டு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படிங்கிறத முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு வேக்கண்ட் ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் எம்எஸ் ஆஃபீஸில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் என்ஆர்ஹெச்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி அக்கௌண்டன்சி அண்ட் டிராஃப்ட் ஸ்கில்லிங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்டார்டிங் சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபர் இதில் மொத்தமாக 4 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. டிகிரி அல்லது டிப்ளமோவில் ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறத முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,300 ரூபாய். நெக்ஸ்ட் அறுவை அரங்கு உதவியாளர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா அந்த சர்ஜரி அப்போ அசிஸ்டன்ட் தான் சொல்கிறாங்க. லேப் அசிஸ்டண்ட், லேப் டெக்னீஷியன் அதுதான் சொல்ல வராங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் சுவாலஜி இதை முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா அதாவது 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படிங்கிறத முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக சயின்ஸ் இது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கோர்ஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்னன்னா தியேட்டர் டெக்னீஷியன், அதாவது லேப் டெக்னீஷியன், தியேட்டர் டெக்னீஷியன் ஏதோ ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வேறு எதுவும் ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,200 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே நெக்ஸ்ட் போஸ்டிங் நெக்ஸ்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட், அதாவது யோகா அல்லது நேட்ரோபதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்ஒய்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் நேட்ரோபதி அண்ட் யோஜிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 சொல்லியிருக்கிறாங்க. இதில் 2 போஸ்டிங் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பல்நோக்கு மருத்துவ பணியாளர், அதாவது மருத்துவ பணியாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்ட் கொடுத்துட்டாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முடிச்சிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தரவு உள்ளீட்டாளர், அதாவது டேட்டா ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸை முடிச்சிருக்கணும் அப்படின்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 வரை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் ரெகக்னைஸ்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு டிகிரி இல்லைனா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் நாலேஜ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும், 2 வீலர் ஓட்ட தெரியணும் அப்படிங்கிற லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இல்லைனா ஓட்ட தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,800 ரூபாய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்டரி சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. டிகிரி அல்லது டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதேமாரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும், 2 வீலர் ஓட்ட தெரியணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,800 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸில் ஹெல்த் விசிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஜுவேட் அல்லது 12th முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
இதில் மெயினாக அப்படி பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஒர்க்கரு, அப்புறம் ஏஎன்எம், அது மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஹெல்த் எஜுகேஷன், கவுன்சிலிங்ஸு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாலேஜாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு டியூபர்குலோசிஸில் ஹெல்த் விசிட்டர் ரெகக்னைஸ்டு கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் முடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதேமாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. சேலரி அப்படின்னா 13,300 அடுத்து வந்துட்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி ஏதோ ஒன்று முடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரபி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, டிகிரியோ அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ ஏதோ ஒன்று ஆக்குபேஷனல் தெரப்பியில் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி இதில் வந்துட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேஷனல் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஃப்ரம் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேஷனல் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேற எதுவும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,000 ஸ்டார்டிங் சேலரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு டெம்பரவரி ஜாப்னு தான் சொல்கிறாங்க, பெர்மனன்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு மட்டும் 18 வயசுலேருந்து 40 வயசு வரை இருக்கணும் அப்படிங்கிற 45 வயசு வரை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் 18 வயசுலேருந்து 59 வயசு வரை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வந்துட்டு பணியில் செய்கிறதுக்கு சுய விருப்ப கடிதம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. காலி பணியிடம் மாறுதலுக்கு உட்பட்டது. நேர்லேயும் வந்துட்டு தபால் வந்து சென்ட் பண்ணலாம், நேர்லேயும் வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா தபாலையும் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை. இதுக்கு வந்துட்டு என்னென்ன சான்றிதழ்லாம் வந்துட்டு கட்டாயம் இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு. நீங்கள் படிச்சிருந்தீங்க, டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிஜியோ யூஜியோ எது படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு தேவையான டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, அதோட வந்துட்டு மதிப்பெண் சான்றிதழும் அதோட சர்டிஃபிகேட்ஸும் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும், ப்ரியாரிட்டி அதாவது முன்னுரிமை ஏதாவது இருந்ததுன்னா கலப்பு திருமணம் இல்லைன்னா ஆதரவற்ற விதவை இது மாதிரி எந்த ஒரு ப்ரியாரிட்டி இருந்தாலும் அதுக்கான சான்றிதழையும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து விண்ணப்பத்தை வந்து எங்கே அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட ஆட்சியரின் பின்புறம், வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகில், ராமாபுரம் அஞ்சல், கிருஷ்ணகிரி மாவட்டம் 635115 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரினா வந்துட்டு சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பம் ஆக்சுவலாக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த விண்ணப்பத்தை வந்துட்டு படிவத்தை வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த படிவம் கீழே அட்டாச் பண்ணியிருக்காங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து வந்துட்டு முகவரிக்கானது, அலைபேசி எண் இதெல்லாம் கன்ஃபார்ம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை சான்றிதழ் ப்ரையாரிட்டி இருந்தால் அதோட சான்று வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியோட சான்றிதழ் இணைக்கணும், ஜாதி சான்றிதழ் இணைக்கணும், இருப்பிட சான்றிதழ் அதாவது குடும்ப அட்டை இல்லை ஆதார் அட்டை இதை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கன்ஃபார்ம் இணைக்கணும், இணைக்கலன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விண்ணப்ப படிவம்னு சொல்லியிருந்தாங்களா, இதான் அந்த விண்ணப்ப படிவம். இதை பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து விட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை அதுலேருந்து விட்ட விண்ணப்ப படிவம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கிறீங்க, அடுத்து உங்களோட பேர், அப்பா பேர், அடுத்து வந்துட்டு கணவர் இருந்தால் கணவரோட பேர் அப்பா இல்லைன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, வயசு, என்ன கம்யூனிட்டி, கல்விக்கு தகுதிக்கான சான்றிதழ், அடுத்து வந்துட்டு ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, ஏதேனும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டோட நகல், அடுத்து வந்துட்டு தற்காலிக அல்லது நிரந்தர முகவரி, முன்னுரிமையில் ஏதேனும் இருப்பின் ப்ரையாரிட்டி ஏதாவது இருக்கும் அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட்ஸும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கலப்பு திருமணம், ஆதரவற்ற விதவை, இல்லை வேற ஏதாவது ப்ரையாரிட்டி இருந்தாலும் அதை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே உங்களோட சுய இதுபடி தான் நீங்கள் வந்துட்டு அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேர்காணலில் வந்துட்டு அசல் ஆவணம் மற்றும் முன் அனுபவ சான்று சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நம்ம இதே நோட்டிஃபிகேஷன் நம்ம அஃபிஷியலாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைப்போம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை பார்த்துக்கோங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான பதில் கொடுக்கப்படும். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.